ஓம் சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு அன்பர் மனசில் வேதனையும் தாங்க முடியாத துக்கமும், நாளைக்கு எப்படி இத்தனை கடன்காரவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம், என்ன வச்சு நாம் இவங்களுக்கெல்லாம் கடனை கட்ட போகிறோம், பிஸ்னஸும் ரொம்ப தோல்வியில் போயிட்டுருக்குது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரவர் என்ன முடிவு பண்ணுறாருனா, இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் பதிலும் சொல்ல முடியாது, நம்ம பிஸ்னஸையும் நம்ம தூக்கி நிறுத்தவும் முடியாது, எல்லாமே நஷ்டப்பட்டோம், இதுக்கு மேலே நம்ம குடும்பத்தோடு எதையாவது வாங்கி குடிச்சிட்டு செத்துறணும், இதுக்கு மேலே உயிரோடையே இருக்கக்கூடாது, ஏன்னா இதுக்கு மேலே அவமானப்படுற அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்கிறாரு. ஒரு மருந்தகத்தை நோக்கி போகிறாரு. மருந்து வாங்கி குடும்பத்தோடு இன்றைக்கி வந்து குடிச்சிட்டு நம்ம நாளைக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கிற கால் வந்து சின்னதாக ஏதோ ஒரு வட்டமாக தட்டுப்படுது. குனிஞ்சு எடுக்கிறாரு. எடுத்து பார்க்கையில் பழைய காலத்தில் பயன்படுத்தின ஒரு ஓட்டை காசு ஒன்று இருக்குது. அந்த காசை பார்த்தவருக்கு அப்படியே மனசில் ஒரு மகிழ்ச்சி தோன்றுது. ஏன்னா பழைய காலத்து ஓட்டை காசை யாராவது கண்டெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு யாரோ சொன்னதை இவர் மனதில் பதிஞ்சிருக்குது. இதை நினைக்கையில் அவருக்கு அப்போ நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்குதா அப்படின்னு நினச்சிட்டு அந்த மருந்தகத்தை நோக்கி போனவர் நேராக வீட்டுக்கு போகிறாரு. போகையிலேயே ரொம்ப உற்சாகத்தோடு வீட்டுக்குள்ளார நுழையிறாரு. அவங்க மனைவி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா கணவன் வந்து குறைந்த நாட்களாகவே ரொம்ப மன அழுத்தத்துலேயும் எப்படி சமாளிக்கிறது, எப்படி கடனை கட்டுறதுங்கிற ஒரு வருத்தத்திலேயே வந்தவர் இன்றைக்கி ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப உற்சாகத்தோடு வந்தோடனே மனைவி கேட்குறாங்க, என்னங்க பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீர்ந்துருச்சா, கடன்லாம் கட்டிட்டிங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா எந்த கடனையும் நான் கட்டல, இன்றைக்கும் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, ஆனால் எனக்கு வர வழியில் ஒரு ஓட்டை காசை நான் கீழே கண்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மனைவிட்ட அந்த காசு காமிக்கிறார். இந்த காசு ஒருத்தர்கிட்ட கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் நமக்கு இனிமேல் நம்ம பிரச்சனைகள்லாம் தீந்துற போகுது, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நாம் சந்திக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த காசு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க சாப்பிட வாங்கன்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கு கூட மனசு வரல, பெரிய அளவில் வந்து சாப்பாடு கூட அதிகமாக எடுத்துக்கல. அப்படியே அந்த ஓட்டை காசை எடுக்கிறாரு, பார்க்குறாரு. நைட்டு பூரா தன்னோட கோட் பாக்கெட்லேருந்து அந்த காசை எடுக்கிறது, பார்க்குறது, மறுபடியும் பாக்கெட்டில் வைக்கிறது, இப்படியே செஞ்சிட்ருக்கிறாரு. மனைவி பார்க்குறாங்க, என்னடா இவர் இந்தளவுக்கு அது மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கையில் அவர் காலையில் எப்போ விடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவராட்டம் கிளம்பி காலையில் எந்திரிச்ச உடனேயும் தயாராகி உடனே வந்து அந்த கோட்டை பார்க்குறாரு. மனைவி ஏதோ வச்சு தைச்சிட்ருக்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, இல்லைங்க அந்த ஓட்டை காசு வந்து உங்கள் பாக்கெட்டில் இருந்து தொலைஞ்சிடக்கூடாது இல்லையா, ரொம்ப அதிர்ஷ்டமானதுன்னு சொல்கிறீங்க, அதனால் வந்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சு அதோட பேக்கெட்லேயே வச்சு சேர்த்து தைச்சிட்றேன், அப்போ தான் அது தொலையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த கோட்டை வாங்கி போட்டுட்டு தொட்டு பார்க்குறாரு. வந்து பாக்கெட்டுக்குள்ளார காசு இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி அந்த காசு இருக்குதுன்னொடனேயும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியோடு சேர்ந்த ஒரு நம்பிக்கையும் வருது. நேராக போகிறாரு. எல்லா கடன்காரங்களையும் சந்திக்கிறாரு. எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுடைய அத்தனை பணத்தையும் நான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான பதிலை சொல்லிவிட்டு நேராக கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனியில் போய் எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. என்ன பிரச்சனை, எதனால் நமக்கு லாஸ் வந்தது அப்படின்னு பார்க்குறாரு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அவரோட லாஸ் சரியாகுது. மறுபடியும் அவரோட லாஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த பிஸ்னஸ் பழைய நிலைமைக்கு மேலே எழுந்து வருது. அப்போ பணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. வர வர எல்லா கடன்காரங்களுக்கும் கட்டுறாரு. மறுபடியும் செல்வம் சேர சேர மறுபடியும் மிக அதிக அளவில் அவருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும், ஏன்னா நம்மக்கிட்ட ஓட்ட காசு இருக்குது, அதனால தான் நமக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாரு. மேலும் மேலும் செல்வம் வருது. அதுக்கு தன்னோட முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது அடுத்தது, ஏன்னா அவருக்கு தன்னம்பிக்கையோடு செய்கிறாரு. இப்போ இது கிடச்சிதுன்னா அடுத்தது இதுக்கு போகலாம், இது கிடச்சின்னா இது போகலாம், அப்போ எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இறங்கி செய்கிறாரு. அவர் அதே மாதிரி அவருக்கு எல்லாமே கிடைக்குது. இது மாதிரி தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலேயே அவரோட தொழில் வந்து நீண்ட நாட்களாக போயிட்டுருக்குது. அப்புறம் ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த தொழிலில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுது. அந்த வீழ்ச்சி ஏற்பட ஏற்பட எல்லாமே திரும்ப பழைய நிலைமையை வந்து அடைஞ்சிட்றாரு. மறுபடியும் பழைய மாதிரி கடன் தொல்லை, கஷ்டம், தொழிலை எப்படி தூக்கி நிறுத்துவோன்னு தெரியல, தன்னம்பிக்கை இழந்தவராக வந்து ரொம்ப மன சோர்வோடு வீட்டில் உட்கார்றாரு. இதை மனைவி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கையில், இதே மாதிரி தான் எனக்கு பெரிய பிரச்சனை, தோல்வியில் அது தொழிலில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு இப்போ எல்லாமே நஷ்டமாயிடுச்சு, அதே மாதிரி பழைய மாதிரியே பல கடன் தொல்லைகள், மறுபடியும் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் எப்படி முன்னுக்கு வர முடியும்,
என் பாக்கெட்டில் ஓட்ட காசு இருக்குது, அந்த காசு இருந்துமே எனக்கு இவ்வளோ பெரிய தோல்வி வருது அப்படின்னா இதுக்கு மேலே எனக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்லை, அந்த அதிர்ஷ்டம் கூட எனக்கு கைவிட்டுருச்சு அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இனிமேல் என்னால் ஜெயிக்கவே முடியாது, நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மனசுடைஞ்சு உட்கார்ற அந்த கணவனோட தோளில் மனைவி கையை வச்சு தட்டி கொடுத்து சொல்கிறாங்க, இல்லைங்க, இந்த ஓட்ட காசோட அதிர்ஷ்டத்தினால நீங்கள் முன்னுக்கு வரல. இந்த ஓட்ட காசை நீங்கள் கொண்டு வந்த அன்னைக்கு நைட்டு நீங்கள் வச்சு எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்க. காலையில் சரி நம்ம இந்த கோட்டை எடுத்து உதறிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கோட்டை உதறினேன். அந்த நேரத்தில் பாக்கெட்டில் இருந்த அந்த காசு போய் அந்த சாக்கடையில் விழுந்துருச்சு. அதனால் அந்த காசு இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே இருந்த ஒரு லிவோ பாட்டில் மூடியில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த பேக்கெட்லேயே வச்சு அதை நான் தைச்சி வச்சேன். இதுவரையிலும் உங்ககிட்ட இருந்தது அந்த ஓட்ட காசு இல்லை, அந்த பழைய லிவோ பாட்டிலோட மூடி தான் வச்சுருந்தீங்க. இந்த ஓட்ட காசு இருக்குதுங்கிற நம்பிக்கையோடு தான் நீங்கள் எந்திரிச்சு போய் அந்த தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வந்தீங்க. அதே போல் இன்றைக்கி அந்த ஓட்ட காசுங்கிற நம்பிக்கை மட்டும்தான் இல்லை, ஆனால் உங்ககிட்ட அத்தனை திறமையும் உங்ககிட்ட அப்படியே தான் இருக்குது. அன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வந்ததுக்கு காரணமும் உங்கள் திறமையினால தான் முன்னுக்கு வந்தீங்க. கடன்பட்டவங்கள தைரியமாக எதிர்கொண்டீங்க, அவங்களுக்கு உண்டான தன்னம்பிக்கையை கொடுத்தீங்க. உங்கள் தொழிலில் எப்படி நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறத தீர்க்கமாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க. அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டீங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களால் அந்த தொழிலில் ஜெயிச்சு மறுபடியும் மேலே வர முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கும் இந்த ஓட்ட காசுனால் உங்களை வழி நடத்தலை, உங்களுடைய தைரியமும் அந்த நம்பிக்கையும் தான் உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் எந்திரிச்சு தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு போய் அந்த தொழிலை என்ன காரணத்துக்காக நஷ்டம் ஏற்பட்டதுங்கிறத தெரிஞ்சு அதை சரி பண்ணிங்கன்னா மீண்டும் உங்களுக்கு லாபமும் வரும், எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். திறமைகள் உங்ககிட்ட தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் வேறு ஒரு நம்பிக்கையை தேட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய முயற்சியினால் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் கையில் எப்பயுமே வச்சுட்டு, அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். அந்த நம்பிக்கையான அதிர்ஷ்டத்தை உங்கள் கையை கொடையிலேயே வச்சுட்டு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தீங்கனாலும் வெற்றி தான். அதனால் நீங்கள் துணிஞ்சு போங்க, உங்களுடைய திறமை உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு மனைவி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டப்ப மறுபடியும் ஒரு ஓட்ட காசு கிடைச்ச அளவுக்கு சந்தோஷத்தோடு எந்திரிச்சு அதே மாதிரி அடுத்த நாள் கிளம்புனார். எல்லா கடங்காரங்களையும் சந்தித்தார். அதே போல் தைரியமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் கடனை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ எந்த அதிர்ஷ்டத்தையும் நம்பி போகாமல் தன்னுடைய திறமை மேலே உள்ள நம்பிக்கையை வச்சு அவர் போனார். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டார். தான் தோல்விக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சார், அதை சரி பண்ணார். மறுபடியும் அவரோட தொழில் வெற்றி பெற்றது. எல்லா விதத்துலேயும் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தார். தொழிலில் வரக்கூடிய லாபமும் நஷ்டமும் நம்மளை எந்த விதத்துலேயும் பாதிக்கக்கூடாது, நம்ம மனம் தளரக்கூடாது. தொழிலில் என்றைக்கு லாபம் வருதோ அதே போல் நஷ்டமும் வரும். நஷ்டம் வரையில் எதனால் நஷ்டம் வந்ததுன்னு ஆராய்ஞ்சோம்னா லாபம் நிச்சயம் வரும். அந்த லாபம் வரையில் அதை சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா மேலே மேலே வளர்ச்சியும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கதையின் வாயிலாக நாம் எதுக்காகவும் துவண்டு போய் உட்கார வேண்டியதில்லை. நாம் துவளாமல் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையோடு எழுந்துட்டோம்னா அந்த பிரச்சனை நமக்கு பின்னாடி நிற்கும், நாம் முன்னாடி சென்று கொண்டே இருக்கலாம். ஓம் சர்க்குருவே சரணம்.